ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான உருட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா காக்கா வலிப்பு. ஸோ நம்ம சினிமாவில் நிறைய வலிப்பு வர சீன்ஸ் பார்த்துருப்போம். ஸோ உடனே என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க ஒரு இரும்பையோ சாவி கத்தியோ கையில் தூக்கி கொடுத்துருப்பாங்க. இப்படி தற்குறித்தனமா பக்கத்தில் இருக்க இரும்பியோ சாவி கத்தியோ வலிப்பு வந்தவங்க கையில் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்ததுனால தான் வலிப்பு நின்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கொடுக்கலனாலும் வலிப்பு நின்று போயிடும். ஸோ கையில் இரும்போ சாவியோ கொடுத்தா வலிப்பு நிற்கும் அப்படின்னு சொல்கிறது சுத்தமான செக்கில் ஆட்டின உருட்டு. ஸோ ஒருத்தருக்கு வலிப்பு வந்தால் இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், காத்தோட்டம் வேணும். அண்ட் மோர் ஓவர் அவங்க நெக் பட்டன் டை இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டிருந்தாங்கன்னா லூஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் ஆல்சோ கழுத்தில் செயின் அந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அதையும் கழட்டி வச்சுருங்க. குறிப்பாக கையில் எந்த வித இரும்பையும் கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த இரும்புனாலேயோ அந்த சாவினாலேயோ அவங்க தன்னைத்தானே குத்தி காயம் பண்ணிக்க வாய்ப்புகள் அதிகம். அண்ட் முடிஞ்ச அளவு அவங்கள ஒன் சைடாக படுக்க வைக்க ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் சம்டைம்ஸ் வலிப்பு வரும்போது அவங்க வாயிலிருந்து